श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम तत्सत्। बृहदारण्यक उपनिषद நாலாவது அத்தியாயம் நாலாவது பிராமணத்தில் கடைசி பாகத்தில் நம்ம விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் 22வது மந்திரம் ரொம்ப பெருசாகவும் ரொம்ப முக்கியமான கருத்துக்கள் கூட கூடியிருக்கிறது. அதில் 3 விஷயங்கள் பேசப்பட்டேன்னு சொல்லி அதில் 2 விஷயங்கள்னு பேசி முடிச்சிருக்கோம். ஒன்று பரமாத்மா பிரம்மம் அதோடைய பெருமை என்னன்னு சொல்லப்பட்டது. அதுக்கு அப்புறம் 2வது இதில் சில சாதனைகள் சொல்லப்பட்டிருக்கு. கடைசியாக இப்போது இன்றைக்கி நம்ம இந்த 3வது பாகத்தினை அந்த ஞானத்துடைய பலம் என்னன்னு பார்க்கணும். கடந்த சத்சங்கத்தில் அந்த 2வது பாகமான சாதனா விஷயங்கள் பேசி முடிச்சும்போது உபனிஷத்தை ஆத்மனுடைய ஒரு ஸ்வரூபத்தை மறுபடியும் இது முன்னாடி வேறு இடத்துல சொன்னதே ஞாபகப்படுத்தி பேசியிருக்கு. அங்கே ஒரு 6 விஷயங்கள் ஆத்மான்னா இது, அது ஆத்மான்னா இதுன்னு சொல்லி ஆக்சுவலாக சொல்ல முடியாது, அதனை அளவு பார்க்க முடியாது, அதனால் அப்பிரமேயம்னு சொன்னோம். அடுத்தது அதுக்கு மூப்பு மரணம் இப்படி ஏதாவது இருக்கான்னா அதையும் கிடையாது, அப்படி என்ன அளவில் பார்க்க முடியாது, இம்மெஷரபிள். அப்புறம் ஜரா ரஹிதம், அடுத்தது சங்க ரஹிதம், இது கூடயும் சங்கம் இல்லை. அப்புறம் அபத்தக, பந்திக்கப்படலை எதுனாலையும், சங்கம் இல்லாதனால. அதனால துக்கரஹிதக, துக்கமும் கிடையாது, நாசரஹிதக. இது விஷயங்கள் இதே உபனிஷத்தில் முன்னாடி சொன்னதே இப்போ திரும்பியும் 3வது வாட்டி இங்கே சொல்கிறது அதே விஷயத்தை சொல்லி அப்படி முடித்ததுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற இந்த கடைசி பாகத்தினை நாம் படிக்கிற ஒரு வாட்டி ஞான பலம் சொல்கிறதுக்கு ஏதம்பு ஹை வைத்தே ந தரத இத்யதஹ பாபம் அகரவமிதி அதஹ கல்யாணம் அகரவமிதி உபே உ ஹே வைஷ ஏதே தரதி நைனம் கிருதாக்ருதே தபதஹ. இந்த கொஞ்சம் வரிகளுக்குள்ளேயே 2.5 வரிக்குள்ளேயே ஞான பலம் உபனிஷத்துகளும் ஒரு வாட்டி ஒரு விதமாக சொல்லும். ஞான பலம் மோட்சம் ஜீவன் முக்தன்னு நமக்கு தெரியும், ஆனால் அந்த ஜீவன் முக்தன் என்ன, மோட்சம் என்னது மறுபடியும் ஒரு கேள்வி இருக்கும். அதனால் பல இடத்துல பல வகையாக அந்த ஞான பலத்தினை விவரிக்கும். ஆனால் இங்கே ஆச்சரியமாக உபனிஷத்து ஒரு தனிப்பட்ட விதமாக சொல்கிறது என்னன்னா, இந்த ஜீவன் முக்தி அடைஞ்சவனை மோட்சம் அடைஞ்சவனை எப்படிப்பட்ட ஒரு
இங்கிலீஷில் சொல்கிறேன் முதல்ல. ஒரு கில்ட் ஃபீலிங் இல்லைன்னா ரிக்ரெட்ன்னு சொல்கிறோம். பரிதாபப்படுறது. ஏன் அப்படி செய்யாமல் இருந்திருக்கலாமே, அப்படி செஞ்சிருக்கணுமே நானும். ரெண்டுமே. கில்ட்டுக்கு தமிழில் என்ன சொல்கிறது? வருத்தப்படுறதே. உள்ளுக்குள்ள ஒரு விதமான இன்ஃபீரியர் லோ ஃபீலிங், குற்றமற்ற தாழ்ந்து தன்னை பற்றி வருத்தப்படுறதுன்னே சொல்லலாம். ஓகே, பரிதாபப்படுறதுன்னு சொல்கிறோம். பశ్చాத்தாபப்படுறது, பரிதாபப்படுறது. இது சகஜமாக சொல்லும்போது இது ரெண்டு விதமாக நடக்கும். ஒன்று செய்ய வேண்டியது செய்யாதனால, செய்யக்கூடாதது செஞ்சதுனால. இதுக்கு சாஸ்திரம் the guilt because of the omission and the guilt because of the commission. விதிச்சது செய்ய வேண்டியது செய்யல, நிஷேதம் பண்ணது செய்யக்கூடாதது செஞ்சிட்டேன். அந்த வகையில் இது இல்லாமல் யார் இருப்பானோ? ஜீவன் முக்தி அடைஞ்சதுக்கப்புறம் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு எங்கே இருக்காது, இடமே இல்லை அதுக்கு. இப்படி இந்த இன்னொரு விதமாக சொல்லணும்னா, த சென்ஸ் ஆஃப் ஆரோகன்ஸ் அண்ட் சென்ஸ் ஆஃப் கில்ட். ஆரோகன்ஸ்ன்னு அகங்காரம் படலை, இது பண்ணிட்டேன், நல்லது செஞ்சானே, அதையும் இல்லை கில்ட்டு உள்ளக்குள்ள ஒரு இப்படிப்பட்ட தாழ்த்தி பேசி நினைக்கிற பாவனை, அதையும் இல்லை. இப்படி ரெண்டு விதமாக இந்த கருத்துன்னு நம்ம தைத்திரி உபனிஷத்தில் இதே பாவனைக்காக தான் அங்கே சொல்லப்பட்டு நம்ம பார்த்தோம். எப்படின்னா, கிமஹகம் சாதுனா கரவம், நான் ஏன் நல்லது பண்ணாமல் விட்டுட்டே. கிமஹம் பாபம் அகரவமிதி, பாபம் செய்யாமல் ஏன் என்னால் இருக்க முடியல. பார்த்தீங்களா, நல்லது நானே செய்யலை, பாபமேம் செய்யாமல் தடுத்த முடியல அப்படின்னு சொல்லி ரெண்டு வார்த்தை. அதே தான் இங்கே இந்த உபனிஷத்தில் அத்தக பாபம் அகரவமிதி, பாருங்க அதே வார்த்தைகள். ஓகே, நானே பாப்பம் செய்யாமல் அந்த மாதிரி பேசாமல் இருந்திருக்கலாமே, அந்த மாதிரி சொல்லாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு. அத்தக கல்யாணம் அகரவமிதி, நல்லதை சொல்லியிருக்கணும், அன்றைக்கே நல்ல முடிவு எடுத்திருக்கணும், நல்லதே செய்யலை, கல்யாணம் பண்ணீங்க நல்லது அப்படின்னு சொல்லி, அதனால் நானும் நல்லது செய்யலை, அதனால் நானும் பாப்பம் அத்தகன்னா அதனால் அப்படின்னு சொல்லி அதை பற்றி இப்படி இங்கே சிந்தனை பண்ணாமல் இருக்கிற ஒரு நிலையை வருது பாருங்க. த கில்ட் ஆஃப் தி ஒமிஷன்ஸ் அண்ட் கமிஷன்ஸ் எல்லாம் விட்டியாச்சு, தாண்டி வந்தாச்சு. அப்படி ஒன்றும் நினைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அது ஜீவன் முக்தி நிலை. வேறு எந்த உபனிஷத்தில் நம்ம இந்த விஷயத்தின் வேறு விதமாக பேசியிருக்கோம். கர்ம விஷயம் சொல்லும்போது நிஷித்த கர்மா, நியத கர்மா அப்படி எல்லாம் சொன்னோம், வாட் டு டூ வாட் நாட் டு டூ அனே. ஆனால் இந்த விதமாக உபனிஷத்து இது ஞானத்துடைய பலம்னு சொல்லி சொல்கிறது. இங்கே பல விஷயங்கள் இது பற்றி சொல்லணும். விஷயம் புரிஞ்சிச்சு நமக்கு. பொதுவாக மனிதர்களுக்கு இந்த விஷயத்தில் 3 வகையான திங்கிங் மென்டாலிட்டி இருக்கும். ஒன்று அவனும் எதுக்குமே வருத்தப்படுறதே இல்லை, அப்படி அவனு சென்சிட்டிவே கிடையாது.
யார் என்ன சொல்லிட்டு போனாலும் சரி, யார் எது என்ன ஆனாலும் சரின்னு கண்டிக்கவே மாட்டாருன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அவனுக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை. இது பாபமா புண்ணியமா அது இதனே அப்புறம் ஏதாவது நன்றி சொல்கிறது எதுவுமே இருக்காது. ரொம்ப ஒரு மாதிரி அவன் லோகத்தில் அவனே இருப்பான். இது ஒரு டைப்பு நான் சென்சிட்டிவ். புரிஞ்சுதா? நான் சென்சிட்டிவ். இன்னொருத்தனும் ரொம்ப சென்சிட்டிவ். ரொம்ப சென்சிட்டிவ். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அதை பற்றி நினச்சிக்கிட்டே கவலைப்பட்டுட்டே இருப்பான். ரொம்ப சென்சிட்டிவ், மறக்க மாட்டான். ஆனால் இப்போது ஒன்றும் பண்ண முடியாது. அப்போவே ஏதோ சாரின்னு சொல்லியாச்சு, எல்லாம் பண்ணால் கூட உள்ள நின்று விட முடியல. பாருங்க, இது ஒரு டைப்பு. இப்போ இதில் என்ன ப்ராப்ளம்னா, முதல் டைப்பு இந்த தர்மசாஸ்திரம் வடியில் பார்த்தா திருஷ்டியில் இது ரெண்டுமே தவறு. சென்சிட்டிவாக இல்லாமல் இருக்கிறதையும் தவறு, ரொம்ப ஓவர் சென்சிட்டிவாக இருக்கிறதையும் தவறு. எப்படி தவறு? என்ன ஆகும் அதனால்? அது நஷ்டம். இந்த முதல் வகை இருக்கான்னு பார்த்தீங்களா, அவனுக்கு எதுவுமே யானை மேலே கொசு நிந்திர போல். யானைக்கு மேலே கொசு நின்றுட்டு என்ன அதுக்கு ஏதாவது தெரியுமா என்ன? அதுபோல் அதனால் இவனுக்கு ஆன்மீகமாக இவனும் ஸ்டாக்னேட் ஆகிடுறான். வளர்ச்சி இருக்காது இவனுக்கு. வெளியில் உடனே பெருசாக இவனுக்கு தெரியாது. ஆனால் இவன் ஆன்மீகமாக வளர்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸ்டாக்னேட் ஆகிட்டான், நிந்தி போயிட்டான், ஹால்ட் ஆகிட்டான். ஆனால் ரெண்டாவது அவன் சொன்னமே ரொம்ப சென்சிட்டிவ். இவனுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இவன் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவாக இருக்கணும். இப்போது ஒரு தர்மம் அதர்மம் செய்யும்போது ஒரு ஃபீலிங் இருக்கணும் இல்லை? உனக்கே மனசாட்சி இல்லையா அது சொல்கிறோம் இல்லையா? அது இருக்கணும். இது மச் பெட்டர். ஆனால் வேதாந்த ஞானத்து விஷயத்துக்கு வரும்போது இது கூட ஒரு கடுதல் செய்கிறது. என்னன்னா, நீ வாழ்க்கை முழுசா எப்பவுமே பரிதாபப்பட்டு டிஸ்டர்ப்டாகவே இருப்பேன். எட்டர்னலி டிஸ்டர்ப்டு. ஆயிடுச்சு 60, 70, 80 எல்லாம் ஆயிடுச்சு. இன்னும் அந்த படிசெல்லாம் ஞாபகம் அவங்க எப்போது ஏதாவது பேசும்போதும் அந்தந்த அவங்க எல்லாரும் யாராவது பார்க்கும்போதும் இதே நினச்சிக்கிட்டு உள்ள கவலைப்பட்டுகிட்டே இருப்பானே, தொடர்ந்து டிஸ்டர்ப்டாகவே இருப்பான். இது நல்லதில்லை. அப்போது இங்கே சொல்கிறது என்னன்னா, அப்படியும் இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. என்னன்னா, இவர் ஞானி சென்சிட்டிவ்லி சென்சிபிள். அப்படி என்ன அர்த்தம்? இவனுக்கு இந்த ஞானி வைஸ் பர்சன் అసలు ఇవను అనాత్మ శరీరము మనస్సు లోకం அது எல்லாத்தையும் விட்டியாச்சு, நெகேட் பண்ணியாச்சு. இது எனக்கு மித்யாத்வ நிச்சயம் பண்ணதுக்கப்புறம் இவனுக்கு இனிமேல் அந்த கில்ட் இல்லைன்னா ஆரகன்ஸோ இது எதுவுமே இருக்காது. இது ரொம்ப முக்கியமாக சிந்திக்கணும். நான் நல்லா டெய்லி சத்சங்கம் கேட்குறேன், இத்தனை வருஷமாக கேட்குறேன், உள்ளுக்குள்ள பார்க்கணும். கண்டிப்பாக நிறைய இருக்கும் லிஸ்ட்டு. எது அப்படி பண்ணியிருக்கலாமே, இப்படி பண்ணியிருக்கலாமே, அப்படி பண்ணாமல் இருந்திருக்கணுமே, அப்படின்னு இன்னும் விடலை. மனசில் இருக்கிற படிய வாசனைகள் இது எல்லாத்தையும் இன்னும் விடலை. அது விடாமே ஒரு பக்கம் ஏதோ கேட்குற ஞானம்னா பிரயோஜனம் இல்லை. அதனால இந்த உபனிஷத்தில் இங்கே ஃப்ரீ ஃப்ரம் தி சென்ஸ் ஆஃப் கில்ட் அண்ட் ஆரோகன்ஸ் எல்லாம் விட்டு கொடுத்தாயிடுச்சு. அதனால் இந்த நிலை உத்தமம். இவனு ஞானி. புரிஞ்சுக்கணும் நல்ல விஷயம். தெரியாமல் வருது. நானாக நினைக்கல, கொஞ்சம் நேரம் சும்மா உட்கார்ந்து ஏதோ அப்படி இருக்கும்போது பழசெல்லாம் வருது. உள்ள
அப்படி தோணும். கொஞ்ச நேரம் அதே பற்றி நினச்சிக்குவோம். எதுக்கு? நீ பூர்ணன் ஆகிட்ட, இப்போ நீ பிரம்மம்னு தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் ஏன் திரும்பி அங்கே போகிறேன்னா இன்னும் ஞான நிஷ்டலோ நிற்கலை நீ அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்? கான்ஷியஸ்லி வேணுமனே இந்த கில்ட் ஃபீலிங்கு, இந்த சென்ஸ் ஆஃப் ஆரோகன்ஸோ இதெல்லாத்தையுமே விட்டுடணும். நினச்சி கான்ஷியஸ்லி வாலண்டரிலி. அதுதான் நமக்கு இங்கே உபனிஷத்து, இதுதான் ஞான பலம்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டது. அதனால ஏதம் உஹ ஏவ ஏதே ந ரதஹ, கடைசியில் இப்போ படித்தது தான் உங்களுக்கு அந்த வரி ஞாபகப்படுத்துகிறேன். இந்த ரெண்டுத்துலேயும் உபே என்ன ரெண்டு, என்ன ரெண்டு? ஏன் நல்லது பண்ணல, ஏன் பாப்பம் கிட்டது செய்யாமல் இருக்கல, நல்லதையும் பண்ணல கெட்டதையும் செய்யாமல் இருக்கல அனி இந்த ரெண்டு சம்பந்தப்பட்ட இவன் ஏத்தேன்னா அவன் இது ரெண்டுத்தையும் தாண்டிட்டான். அது இவன் மேலே உட்காரல, இன்னும் இவனை தொந்தரவுப்படுத்துறது இல்லை. உபே అని சொல்லி இதி அதஹா அப்படின்னு சொல்லி கடைசியில் ஒரு வார்த்தை இருக்கு. அதனால ந ஏனம் கிருதா அக்ருதே தபதஹ, அதனால பண்ணது பற்றியும் இங்கே பண்ணது பற்றியும் சொல்கிறது. நான் இது பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன்னு ஒரு அகங்காரம். அது கிருத அக்ருத, பண்ணதுக்கையும் பண்ணாததுக்கையும். அதனால இவன் இவன் டிஸ்டர்பே ஆகிறதில்லை. தபதஹ டார்மெண்டட், டார்ச் ஸ்காட்சடு ஆகலை, இவனே தொடவே இல்லை. இது கிருத அக்ருத. கர்மல் எல்லாமே கிருதா அக்ருதா எல்லாம் மாயா பிரபஞ்சத்துக்கு சேர்ந்தது. அதனால தான் இந்த ஞானிக்கு இனிமேல் செய்ய வேண்டியது ஒன்றும் கிடையாது. அதனால் சாஸ்திரம் கூட எதுவுமே அவனுக்கு விதிக்காது. நீ ஃப்ரீ, உனக்கு லைசன்ஸ் கொடுத்தாச்சு. ஏன் லைசன்ஸ் கொடுக்கறது அப்படி? சாஸ்திரத்துக்கு நம்பிக்கை, உபனிஷத்துக்கு ஞானி அதர்மம் பண்ண மாட்டார். కానీ அஜ்ஞானிக்கு கட்டாயப்படுத்துறது. ஏன்னா அவனுக்கு தப்பு பண்ணுவான்னு தெரியும் சாஸ்திரத்தை. உபனிஷத்து கோ விதி கோ நிஷேத, நீக்கு உனக்கு என்ன விதி என்ன நிஷேதம், உன்னை பாட்டுக்கு நீ போ, நான் ஃப்ரீயாக விட்டுடுறேன்றது சாஸ்திரம். பார்த்தீங்களா? அதுதான். அதனால் இவனும் அதுலேருந்து ஃப்ரீ ஆகிட்டான். இதுதான் ஞான பலம் முக்கியமாக இங்கே சொல்லு. அதுக்கு பிறகு எனக்கு இப்போ 23வது மந்திரத்தினை ஆரம்பிப்போம். இது கூட ரொம்ப முக்கியமான மந்திரம். இது மொத்தமாகவே படிச்சுடுவேன், என்ன கருத்து அப்படியே ஒன்றுக்கு அப்புறம் இருக்கும். ததேதத் ருச்சாபியுக்தம் ஏஷ நித்யஹ மஹிமா பிராமணஸ்ய ந வர்ததே கர்மணா நோ கனியான் தஸ்யைவ ஸ்யாத் பதவித் தம் விதித்வா ந லிப்யதே கர்மணா பாபகேனேதி தஸ்மாதேவம் வித் சாந்தः தாந்தः உபரதः திதிக்ஷுः சமாஹிதः பூத்வா ஆத்மனியேவ ஆத்மானம் பஷ்யதே சர்வமாத்மானம் பஷ்யதே நைனம் பாப்மா தரதே சர்வம் பாப்மானம் தரதே நைனம் பாப்மா தபதி சர்வம் பாப்மானம் தபதி விபாபஹ விரஜஹ அவிசிகித்சஹ பிராமணஹ பவதி ஏஷ பிரம்மலோகः சாம்ராட் ஏனம் பிராபிதஹ அசி இதி. அங்கே நிறுத்துறேன்னா இப்போ மேலே சொன்ன ஞான பலத்துக்கு இன்னொரு சப்போர்ட்டிவாக
யாக்ஞவல்கியர் ஒரு ருக் மந்திரத்தினை எடுத்துக்கிறார், ருக்வேத மந்திரத்தினை. அதனால தான் ஆரம்பத்தில் பார்த்தா ததேதத் ருச்சா அபியுக்தம், இதே தானே மேலே 22வது மந்திரத்தில் கடைசியில் பேசின அந்த ஞானஃபலம், அந்த விஷயமே. இந்த ஞானஃபலம் யாருக்கு கிடைக்கும்? கிடைச்சா அந்த பலம் அது இங்கே ருக்வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு அனி அது கோட் பண்ணுறார் யாக்ஞவல்கியர். சரியா? அதனால் அங்கே இதி அனி ஒரு இடத்துல கொட்டேஷன் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த மந்திரம் முடியும். ஜனகர் எப்படி ரியாக்ட் ஆகிட்டாரு, என்ன ஆயிடுச்சுன்னு. இப்போ இதில் ரொம்ப முக்கியமான மந்திரம். நிதானமாக பார்க்கணும், ஒரு வார்த்தையும் பார்க்கணும். ஏன் ருக்வேதத்தை இது கோட் பண்ணுறாரு? இது முன்னாடி கூட ருக்வேத மந்திரங்கள் பலது கோட் பண்ணியிருக்காரு இல்லையா இந்த பிராமணத்தில். ஏன்னா பிருஹதாரண்யக உபனிஷத்து யஜுர்வேத பிராமணோபனிஷத்து. இது யஜுர்வேத பிராமணோபனிஷத்து. அதனால் ருக்வேதத்திலேருந்து எடுத்து சொன்னார். என்னன்னா இந்த இடத்துல இந்த மந்திரத்தில் ரொம்ப தெளிவாக விவரித்து பிராமணனே பதத்துக்கு அர்த்தம் வேறு எங்கேயுமே சொல்லலை. பிராமணா அనే பதத்துக்கு அர்த்தம் இங்கே சொன்ன மாதிரி விஸ்தரித்து வேறு எங்கேயுமே சொல்லலை. நம்ம பேசிகிட்டு இருக்கிற நடுவில் அங்கங்கே பிராமணன் நிறைய வருது. பட் பிருஹதாரண்யக உபனிஷத்தில் மட்டும் அங்கங்கே கொஞ்சம் சொல்லப்பட்டது, வேறு உபனிஷத்தில் வரலன்றேன். இப்போ இன்னும் ரொம்ப தெளிவாக இங்கே பிராமணன்னா யார், எப்படி அது புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லப்படுறது. அப்போது சங்கரர் இந்த மந்திரத்தினை ஆதாரமாக வச்சுக்கிட்டு தான் அவர் அங்கங்கே பாஷ்யங்கள் எழுதும்போதோ ஞானி பிரம்மஜானம் அடைஞ்ச ஞானினி மட்டும்தான் பிராமணனு கூப்பிடணும். புரிஞ்சுதா? அதனால இப்படிப்பட்ட பிரம்மஜானம் அடைஞ்ச பிராமணன் முக்கிய பிராமணன்னு சொல்லுவோம். பிரம்மவித்து முக்கிய பிராமண அப்படின்னு அர்த்தம். பிரம்மஜானம் அடையாமல் ஜாதி பிராமணனாவோ கர்ம பிராமணனாவோ இருந்த அவன் அமுக்கிய ஆர் கௌண பிராமண பிராமணன் தான், ஆனால் முக்கிய பிராமணன் இல்லை. அவன் பிராமண கர்ம பண்ணுறான். அப்புறம் பிறந்த ஜாதி பிராமண ஜாதியில், ஆனால் அவன் முக்கிய பிராமணன் எடுத்துக்க முடியாது. உபனிஷத்து சொல்கிறதை கவனிச்சுக்கணும். ஒருவேளை இந்த கர்ம ஜாதி பிராமணனும் அந்த முக்கிய ஞானி பிராமணன், முக்கிய பிராமணன்னா ஞானி பிராமணன், இவங்க ரெண்டு பேர் ஒரு இடத்துக்கு வந்தால் இந்த ஜாதி கர்ம பிராமணன் அந்த முக்கிய பிராமணனான ஞானிக்கு நமஸ்கரிக்கணும். அவன் சண்டாளனாக இருந்தால் கூட. அதனால தான் மனிஷா பஞ்சகத்திலோ சங்கராச்சாரியர் சாண்டாலோஸ்து சதுத்விஜோஸ்து குருரித்யேஷா மனிஷா மாமா. அவன் சாண்டாளன் ஆகட்டும், ஏதோ குலத்தில் பிறந்திருக்கட்டும், எப்படியோ ஞானியா என்னோட குரு. அந்த மனிஷா பஞ்சகமுடைய மொத்த சாரமே அதுதானே. அது ஒரு கதை ரூபத்தில் அப்படி சொல்லி, அதனால் இது நல்ல, நான் நிறையா வாட்டி சகஜமாகவே இந்த ஞானத்தில் ஈடுபடுறோமா, நம்ம எல்லோரும் பிராமணர்கள் தான். இப்போது இன்னும் அதுக்கு கரெக்டான அர்த்தத்தை நான் அதுக்கு தகுந்த போல் இருக்கணும். இருந்தது எங்கே இருந்தா என்ன, எப்படி இருந்தேன்? எல்லா மனிதர்களுக்கும் ஞானம் வேணும். எல்லா வேதங்களுடைய நோக்கம், எல்லா ஆசிரமங்களுடைய நோக்கம்
மோட்சம் தானே அன்றைக்கி பேசிட்டோம். எல்லா வர்ணங்கள், எல்லா ஆசிரமங்கள். சரி, பிருஹதாரண்யக உபனிஷத்துலேயே வேறு இடத்துல கூட சொல்லப்பட்டிருக்கேன்னு சொன்னால் இல்லையா, இந்த மந்திரத்துக்கு அர்த்தத்துக்கு வருவேன். பிருஹதாரண்யகத்தில் இந்த பிராமணா யாருன்னு பிராமணன் கூப்பிடலாமன்னு சொல்லும்போது 2 இடத்துல சொல்லியிருக்கேன். எங்கன்னா ஒரு இடத்துல பொதுவாக இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு ஒரு சுபாஷிதம் போல் ஸ்லோகம் இருக்கு. அப்புறம் பிருஹதாரண்யகம் என்ன சொல்கிறேன். அந்த சுபாஷிதம் ஸ்லோகம் என்னன்னா, ஜன்மனா ஜாயதே ஜந்து சூத்ரஹா, பிறக்கும்போது நம்ம எல்லாரும் சூத்ரர்கள் தான். கர்மணா த்விஜ உச்சதே, அதுக்கப்புறம் இவனுக்கு பூனல் போட்டி பிறந்தப்பிருந்தே சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணணும். அவன் வீட்டுக்கு கொண்டு வந்த பசுமாடுடைய மூத்திரம் இதெல்லாம் சுத்திப்படுத்திக்கணும். பாருங்க, ஏன்னா சூத்ரனா சுத்திப்படுத்திக்கணும். குழந்தை பிறந்தா கூட மயிலதான் தீட்டு, அதனால் சுத்திப்படுத்தணும். சாந்தி. சரி, அதுக்கப்புறம் அவனுக்கு பலதெல்லாம் காது குத்தல், இப்படி எல்லாம் சின்ன சின்னது கேசகண்டனம், கர்ணவேதனம், இப்படி சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி அவனே 6-7 வயசு வந்ததுக்கப்புறம் பூனல் போடுறாங்க பாருங்க. அந்த கர்மத்தினால அவனு த்விஜன் ஆயிடுறான். பொதுவாக பார்த்தா இந்த த்விஜன்னா கூட பிராமணனுக்கு இன்னொரு பேர் தான், ட்வைஸ் பார்ன்னு அர்த்தம். இவன் இப்போ தான் இன்னொரு ஜன்மம் எடுத்துட்டான். இது இந்த குரு உபதேசம் வாங்கி பூனல் போட்டி காயத்ரி மந்திரம். ஜன்மனா ஜாயதே சூத்ரஹ கர்மணா த்விஜ உச்சதே வேத பாட்டேன விப்ரஸ்யாத். இவன் எப்போ வேத பாட்டனம் படிக்க தொடங்கிட்டானோ அவன் அப்புறம் விப்ரன் ஆயிடுறான். விப்ரன்னா கூட பொதுவாக ஜென்ரல் யூசேஜில் பிராமணன் அர்த்தம், కానీ அதில் கிரடேஷன் இருக்கேன்னு தெரியறது இல்லையா. வேத பாட்டேன விப்ரஸ்யாத் பிராமணோ பிரம்ம வேதனாத். இவன் எப்போ பிராமணன் ஆகிடுறான்னா பிரம்மனு தெரிஞ்சினதுக்கப்புறம் இவனு பிராமணனும். பிராமணோ பிரம்ம வேதனாத். எந்த பிராமணனாவது இந்த பிரம்ம ஜானத்துக்கு முயற்சி பண்ணுறானா, என்கரேஜ் பண்ணுவானா? இப்போ யாராவது பேசுகிறாங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் அங்கே உட்கார மாட்டாங்களே. பார்த்தீங்களா? பெரும்பாலும் நிறைய படித்த அந்த பிராமணர்கள் வேதம் இதெல்லாம் படித்தான்னு சில வாட்டி, எல்லோரும் இல்லை, ஈவன் சுவாமிஜி சன்னியாசிஸ் வந்தால் கூட அவளை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. நாங்கள் எத்தனை இடத்துக்கு சுவாமிஜி கூட வேறு கோவிலுக்கெல்லாம் போகிறோம், அந்தளவுக்கு ஏதோ நேம் சேக் அவருக்கு ஒரு தனியாக ஒரு பழம் கொடுக்கணும், ஒரு மாலை போடணும்னு போடுவாங்க தவிர அவங்களுக்கு தெரியல. அவங்க உண்மையாக நமஸ்காரம் பண்ணணும். எந்த பிராமணன் நமஸ்காரம் பண்ண மாட்டான். வெளியில் பண்ணுவான்னு தெரில. இப்போ கோவிலில் இருக்கான் சுவாமி, அங்கே என்னதான் சொல்லியிருக்கீங்க சொன்னமில்லை. கோவிலுக்கு போனப்போ நம்ம குரு சுவாமி இருந்தாருன்னா இந்த சுவாமிஜிக்கு முதல் நமஸ்காரம், அப்புறம் தான் சுவாமிக்கு நமஸ்காரம். அதுபோல் அவங்க சும்மா இப்படி சொல்லுவாங்க தவிர யாரும் கால் தொட்டி நமஸ்காரம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வேதம் படித்த நான் தான் பெருசாக நிற்கிறேன். ஞானம் வந்துச்சோ உனக்கும் அட்லீஸ்ட் 4 வாட்டி குனிஞ்சி நமஸ்காரம் பண்ணால் தானே ஞானம் வரும். பண்ண மாட்டேன். இன்னொரு பக்கம் வயசில் ஜாஸ்தி இருந்தான்னு பண்ண மாட்டேன். அவளுக்கு தெரியலை, என்ன அகங்காரம் இருக்கு. சரி, எல்லாருக்கும் பண்ண வேண்டாம், மிச்சம் எல்லாருக்குள்ள வயசானவங்களுக்குள்ள எல்லாருக்குள்ள நார்மலாக படித்தவங்களுக்கு எல்லாம் அந்த பிராமணன் ஓகே. சந்நியாசி ஞானி வந்தாச்சுன்னா யூ ஆர் டவுன் ஓன்லி. பிராமணோ பிரம்ம வேதனாத். பார்த்தீங்களா?
இப்போ இது பிருதாரண்யக்கல் எங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 3:5:1 3:8:1 2 இடத்துல ஒரே அத்தியாயத்தில் 2 இடத்துல யஹ ஆத்மானம் விதித்வா யார் ஆத்மனை தெரிஞ்சுக்கிறானோ தெரிஞ்சுக்கிட்டு அஸ்மான் லோகாத் பிரைதி பிரம்மஜானம் ஆத்மனை தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த லோகம் விட்டுட்டு போகிறானோ இந்த சரீரம் விட்டுட்டு சப் பிராமணா இல்லைன்னா யஹ ஆத்மானம் அவிதித்வா ஆத்மனை தெரிஞ்சுக்கல, சத்சங்கத்துக்கு போகலை, உபனிஷத்தை படிக்கலை, அஸ்மான் லோகாத் பிரேதி இந்த லோகத்தை விட்டுட்டு அவனும் போயிட்டான். சா கிருபணா அவனு கிருபணன். கிருபணன்னா வேஸ்ட்ஃபுல் பர்சன். ஞாபகம் இருக்க கிருபணா பிராமணா 2 பதம் அப்போ விவரிச்சிட்டோம். வேஸ்ட் யூஸ்லெஸ் ஃபெல்லோ கிருபணா. இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருக்கே, அமௌனஞ்ச மௌனஞ்ச நிர்வித்யாத் அத பிராமணா பவதி. பிராமண வார்த்தை இந்த பிருஹதாரண்யகத்தில் அஃப்கோர்ஸ் எல்லா அத்தியாயத்துக்கும் நம்ம பிராமணவனே பேர் வச்சு மைத்ரே பிராமணம், கார்கி பிராமணம் எதோ அந்த வேறே. பட் இவ்வளோ உள்ளே பார்த்தா இவனுக்கு மௌனமோ அமௌனமோ, பேசுறது பேசாமல் இருக்கிறது, படித்தது படிக்காமல் இருக்கிறது, இவனுக்கு எதுவுமே வைராக்கியம், அத்தியந்த வைராக்கியம் வந்துச்சு. நிர்வித்யா, நிர்வித்யான்னா வைராக்கியம் வந்துச்சு, அவனுக்கு எல்லாம் ஒன்று தான். அப்போ அவனு பிராமணன் ஆயிடுறான். இப்போ இதில் என்ன சொல்ல போகிறது பாருங்க. சரி, இந்த உபனிஷத்தில் இந்த உபனிஷத்து வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். வஜ்ர சூச்சி உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்கு, மைன உபனிஷத். வஜ்ர சூச்சி அப்படின்னா அர்த்தம் டைமண்ட் நீடில் அன் அர்த்தம். டைமண்ட் நீடில் பொதுவாக உங்களுக்கு தெரியுமா? அந்த டைமண்ட் சின்னதாக ஒரு குச்சிக்கு வச்சுட்டு கண்ணாடி கட் பண்ணுவான். இந்த கண்ணாடி ஃப்ரேம் கட்டுற இடத்துல அது அவ்வளோ பவர். அதுக்கு டைமண்ட் இப்படி இருக்கும், ஒரு பேனா மாதிரி கல் அங்கே இருக்க டைமண்டு, அதை வச்சு ஸ்கேல் வச்சு அப்படி கீறிட்டால் அதுக்காக கரெக்டாக கட் ஆகிடும். இங்கே எதுக்கு இந்த உபனிஷத்துக்கு வஜ்ர சூச்சிகா உபனிஷத்துன்னு பேருன்னா என்ன, இது இந்த உபனிஷத்து இந்த பிராமணனே விஷயம் ரொம்ப மைக்ரோ சர்ஜரி பண்ணது போல் ரொம்ப டீப் அனாலிசிஸ். இந்த பிராமண வார்த்தைக்கு யார் பிராமணனே பல வகையா, இருந்த இடத்துனாலையா, படித்ததுனாலையா, எதனால அப்படின்னு சொல்லி பல டைரக்ஷன்ஸில் மைக்ரோ அனாலிசிஸ் ரொம்ப சூக்ஷ்மமான விசாரணை பண்ணதுனால வஜ்ர சூச்சி உபனிஷத்து. சரியா? கஹ பிராமண, அதோடைய தீம் என்னன்னு, யாரு பிராமணனும். ஓகே, அதனால இப்போ இங்கே உபனிஷத்துக்கு வருவோம். இந்த இந்த இடத்துல இப்போ இங்கே பிராமணனுடைய குளோரி சொல்கிறது யார்? நித்திய மகிமா பிராமணா நித்திய மகிமா அங்கே இருக்க பதம். இந்த பிராமணன் இங்கே யாருன்னு சொல்கிறோமோ அவனுடைய மகிமா நித்தியம், எட்டர்னல், சாஸ்வதம். ஏன் இவன் மோக்ஷஸ்வரூபம், மோக்ஷான்னு அடைஞ்சானே, தன ஸ்வரூபம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டான் இல்லையா? இனிமேல் அவனுக்கு ஏதாவது குறை இருக்கா? குறை ஏற்படுமா? லோகத்தில் மகிமா అనేది, மரிமகன பெருமை.
நிறைய பேருக்கு வருது. எது பாடுறவனுக்கு வருது இல்லையா? உலக அழகி காம்படிஷனில் வின் பண்ணுறவங்களுக்கு வருது. ஆனால் எவ்வளோ நாள் இருக்கும் அது? 90 வயசு வந்ததுக்கப்புறம் அந்த உலக அழகி மூஞ்சி மேக்கப் இல்லாமல் பார்க்க முடியுமா? 30 வயசில் பாடினார், 40 வயசில் பாடினார். இப்போ அவருக்கு 85 வயசு. ஆனால் இன்னும் பாடிட்டு இருக்கிறாரு. படுசெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு மேலே அபிமானம் இருக்கிறதுனால சரியான உட்காரலாம் தவிர குரல் அப்படி தான் இருக்குமா? என்ன பாட முடியுமா? எந்த மகிமா? லோகத்தில் வேறு எந்த மகிமை எடுத்தால் கூட அதுக்கப்புறம் குறைஞ்சி போயிடும். அப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு ஞாபகம் வச்சுக்கிறோம், கொஞ்ச நாள் ஃபோட்டோஸ் இருக்கும், கொஞ்சம் பேருக்கு ஏதோ கட்டுறாங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க போய் எத்தனை பேர் வரான் போகிறான். ஞானிக்கு அவருடைய மகிமா அவனுக்கு அவனே பெருமை. யாரும் சொல்லி வேண்ட, யாரும் எதுவுமே விருது பட்டம் கொடுக்க வேண்டாம். அதனால மகிமா பிராமணஸ்ய மகிமா அது சொல்கிறது இங்கே. அதுக்கப்புறம் நித்திய மகிமான்னு சொல்கிறது. இந்த நித்தியமனே வார்த்தை முக்கியம். இந்த நித்திய மகிமா அவனுக்கு இருக்கிறதுனால என்னன்னா அவருடைய நித்திய மகிமா. பிரம்மஜானி ஒரு வாட்டி ஆனதுக்கப்புறம் இனிமேல் பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. எந்த வகையில் அவர் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாமா? என்ன சொல்கிறதுன்னா கர்மனா நான் வர்த்ததே. அவருடைய நித்திய மகிமா திரும்பி அவர் பெரிய சதசண்டி யாகம் பண்ணிட்டாராமா. லோக மக்களுக்காக பண்ண வச்சிருக்கலாம். அவருக்கு அவரோட மகிமை ஏதாவது வளருமா? என்ன பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது இனிமே. இல்லை கர்மனா நோ கனியான இல்லைன்னா அவர் இந்த கர்ம செஞ்சதுனால அவருடைய மகிமை குறையுமா? இந்த எக்ஸ்பிரஷனு கூட 22வது மந்திரத்தில் வந்துச்சு. 22வது மந்திரத்தில் ஆரம்பத்திலேயே 3 வரிக்கு அப்புறம் சன சாதுனா கர்மணா பூயாத். பாருங்க, நோ ஏவ அசாதுனா கனியானேஷு. ஆனால் அங்கே முதல்ல பிரம்மனுடைய பெருமை பற்றி சொல்லும்போது பிரம்மனுடைய பெருமை நிறைய பேர் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க இப்போது. அதனால் பிரம்மனுக்கு ஏதாவது பெருமையா? ரங்கநாதன் கோவிலுக்கு ஏகாதசி முக்கோட்டு ஏகாதசிக்கு அன்னைக்கு அத்தனை பேர் வந்ததுனால இந்த வருஷம் என்னோடய டர்ன் ஓவர் கிரேட்டு தான். நான் தான் வேர்ல்டு ரெக்கார்டு. இல்லை அவர் திருமலை அவர் திஸ் இஸ் த டாப் மோஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்ட், கின்னிஸ் புக் ரெக்கார்டு. என்ன ஹுண்டியில் நிறைய பணம் விழுந்துச்சு. இந்த வருஷம் ரொம்ப கம்மி, போன வருஷத்தோடு கம்பேர் பண்ணால் இருக்குமா? இங்கே இருக்கும். இந்த கோவிலுக்கு அந்த கோவில் பக்கத்து கோவிலுக்கு அவங்க கோயிலில் இந்த வருஷம் எல்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க. இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி சில பெரிய கோயிலில் எப்போ பண்ணணும் அக்கௌண்ட் பார். அந்த கோவிலுக்கு கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தி, அவங்களுக்கு வருமானம் ஜாஸ்தி. நீ கணக்கு போடுற, கடவுளுக்கு இந்த கணக்கு இருக்கா என்ன? பார்த்தீங்களா? எந்த கர்மனாலையும் பூர்ணத்துவம் வளராது, குறையாது. ஞானி விஷயம் பேசிகிட்ருக்குறோம். நீங்கள் அப்புறம் கும்பமேளைக்கு போயிட்டு வந்தீங்களா? போயிட்டு வந்தால் ஒரு பெருமை. நிறைய சன்னியாசிகள் போனாங்க, நிறைய சாதுகள் போனாங்க. போனவங்களுக்கு போகட்டும். இப்போ போனதுனால ஒன்றும் ஞானிக்கு ஒன்றும் ஏறல. போகாமல் இருக்கிறதுனால ஞானிக்கு ஒன்றும் ஐயோ 140 வருஷத்துக்கு ஒரு வாட்டு அப்புறம் வர கும்பமேளத்துக்கு நீ போலியா? உள்ள ஏதாவது அப்படி எல்லாரும் சொல்கிறாங்க, நான் போகல தோணுச்சேன்னா
நீ கீழே எங்கே இருக்கேன்னு அர்த்தம். உங்களுக்கு செக் பண்ணிக்குங்க ஏதாவது. சார்தாம் யாத்திரை போல, அமர்நாத் போல, என்னதான் இப்போ எங்கே போனாலும் பஞ்ச மகாபூதங்கள் தான். அப்படின்னு போகக்கூடாதுன்னு சொல்லலை, பட்டு போனால் போவேன். போய் விஸ்வரூப ஈஸ்வரனை பார்ப்பேன். அவனை பார்க்குறதுக்கு அங்கே தான் போக வேண்டியது இல்லையே, இங்கிருந்து நான் பார்த்துட்ருக்கேன். இங்கேயும் பார்க்குறேன், அங்கேயும் பார்க்குறேன், எங்கேயும் பார்க்குறேன். அந்த பாவனையும் போ, ரொம்ப டைம் பாஸுக்குன்னு போ, பணம் செலவு பண்ண. கவர்மெண்ட் டூரிசத்துக்கு கொஞ்சம் பணம் வரும். அங்கே போனால் நீ கொஞ்சம் ஏதோ செலவு பண்ணால் அவங்களுக்கு எல்லாருக்கும் பணம் வரும். கடைக்காரனுக்கு, ஹோட்டல்காரனுக்கு, பிச்சை அடிக்கிறவங்களுக்கு ஏதோ பணம் வரும். அவங்க வாடுவான். நீ உனக்கு ஒன்றும் வர போகிறதில்ல, போக போகிறதில்ல. இதை அது சொல்லி அப்புறம் இந்த உபனிஷத்து அது பிராமணனை பற்றி சொல்லிச்சு. அங்கே பிராமணன் வார்த்தை முதல்ல இருக்க. இன்னும் கரெக்டு டெஃபினேஷன் கொடுக்கும். இப்போ 2 விதமாக டெஃபினேஷன் கொடுக்கும் திரும்பி. இந்த உபனிஷத்து நம்ம எல்லோருக்கும் ஒரு அட்வைஸ் பண்ணுறது, உபதேசம். ஏது வாழ்க்கையில் உனக்கு டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டியாக ஒரு எஜெண்டா இருக்கணும். எல்லோருக்கும் ப்ரையாரிட்டி இந்த லைஃப்னு சொல்லி என்ன சொல்கிறதுன்னா, தஸ்ய ஏவ பதவித்து சாத். அங்கே இருக்கு இந்த மோட்சஸ்வரூப மகிமான்னு தான் எல்லாரும் அடைஞ்சு அவங்க எல்லாரும் பிராமணனாகவே இருக்கலாம். ஏன்னா பிரம்மன் தெரிஞ்சுக்கிறேன். தஸ்ய ஏவா அதுதான் எது இப்போ சொன்னதுதான். பதவித்துன்னா அந்த பதம், மோட்ச பதம், அது தெரிஞ்சுக்கணும். இதுதான். வேறு ஏதாவது எஜெண்டா இருக்கா? பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், அது ஆகும். சில பேருக்கு ஆகாமல் இருக்கலாம், ட்ரை பண்ணான்னு ஆகாது, ஏதோ ஆகும். அது நீ உன்னோட எஜெண்டா அது இல்லை. வீடு கட்டணும், உன்னோட எஜெண்டா அது இல்லை. கட்டினா கட்டு. பிரம்மவித் ஆக போறியா இல்லையா அப்படின்னு ஒரு எல்லாருக்கும் இந்த மோட்ச ஸ்வரூப மகிமா எல்லாரும் அடையணும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, தம் விதித்வா ந லிப்யதே பாப்பேன கர்மணா. பாப்பக்கேன அது தெரிஞ்சினதுக்கப்புறம் இனிமேல் எனக்கு இன்னும் எவ்வளோ பாப்பம் இருக்குது, எவ்வளோ புண்ணியம் இருக்கோ, என்ன வியாதி வருமோ, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ நாள் இருந்து போவானா, எங்கே போவானா, யாராவது இருப்பானா பார்க்க வாங்கினேன், ஒன்றும் கிடையாது. இப்போ போனால் போட்டுமே, போட்டும். இது நான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன, அங்கே போனேன் என்ன, இங்கே போனேன் என்ன, எப்போ போனேன் என்ன, அவ்வளோ தைரியம். அதனால் பாபக்கேன கர்மனா, அதுதான் பாப பீத்தே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. இப்போ உனக்கு பாப பீத் இல்லை, இப்படி செஞ்ச பாபம் வருவானே அப்படின்னு லோயர் லெவல் மக்களுக்கு சொல்லுவோம். கடவுள் பயம் இல்லை உனக்கு அப்படின்னு. பாப பீத் ஞானி இப்படி இதெல்லாம் வச்சுக்கிட்டு பாப்பம் மனே அப்படின்னு சொல்லி இவன் பாப்பம் பண்ணுவானான்னா சொன்னான் இல்லை, மேலே பண்ண மாட்டான். உபனிஷத்து நீ பாப்பம் பண்ணுன்னு சொல்லி லைசன்ஸ் கொடுக்கறது. இது எப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். காந்திஜி அவர் இருக்கிற காலத்தில் இந்த பிர்லா அவர் நிறைய காந்தி அப்போ நிறைய பண்ணிகிட்ருக்கிறார் இல்லையா, முதல்ல அந்த பிர்லா. அப்போது அவனை சந்தித்தார் காந்தி. சந்தித்ததுக்கப்புறம் பிர்லா செக் புக்கு கொடுத்து, எம்டி செக்கு, நான் உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறேன், நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணும்னோ போட்டுக்குங்கோ அது கொடுத்தார். கொடுத்தா அவர் கடைசியில் என்னமோ 6 ரூபாவோ 12 ரூபாவோ போட்டிருக்காராமா. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணும். ஏன் பிர்லா அவ்வளோ ஃப்ரீயாக கொடுத்தாருன்னா,
காந்தி பற்றி அவருக்கு தெரியும், இவர் மிஸ்யூஸ் பண்ண மாட்டார், அந்த ஃப்ரீடம்னு அப்யூஸ் பண்ண மாட்டார். ஆனால் நமக்கு கொடுத்த நம்ம பிர்லானே போல் அடிச்சுடுவோம். அதனால நமக்கு வந்து யாரும் தர மாட்டேன், ஒரு பிர்லா வந்து செக்கு கொடுக்க மாட்டேன் நம்மகிட்ட. அதான் அதுபோல் தான் சாஸ்திரம் ஃப்ரீடம் கொடுத்து அவன் பண்ண மாட்டான், தெரியும். அதனால இங்கே என்ன சொல்கிறோம், நலிப்பித பாப்ப கையன கர்மணா இத்தி. சரியா, இத்தி இதுதான் அந்த ருக்வேத மந்திரம் இங்கே வரைக்கும் தான். இனிமேல் இப்போ ஞானத்துடைய மகிமை சொல்லியாச்சு, மேலே சொல்ல மந்திரத்துலேருந்து இங்கே வரைக்கும். இப்போ இங்கே வந்து மறுபடியும் உபனிஷத்து என்ன சொல்கிறதுன்னா, யாக்ஞவல்கர் இப்போது என்ட்ரி ஆகிறாரு. என்ட்ரின்னா அவர் சொல்லணும், ருக்வேதத்தை கோட் பண்ணி என்ன சொல்கிறாரு, சில சாதனைகள் இப்படிப்பட்ட இந்த நித்திய மகிமான மோட்சத்தின் அடைஞ்சு நீ பிராமணனாக இருக்கணும்னா, பிரம்மனை தெரிஞ்சுக்கிறது சில சாதனங்கள் ரூபமாக திரும்பி சூச்சனை பண்ணுறாரு. என்னதே, தஸ்மாதேவ வித்து ஏவம் விது. அதனால இது அடியணும், இந்த நித்திய மகிமன் அடியணுமனு நினைக்கிற ஒருத்தனை வந்து இன்னும் அப்படின்னா இவன் அடியில் இவன் வந்து பரோட்ச ஜானியாக இருக்கான், இன்னும் அபரோக்ஷம் ஜானம் வரல, இல்லை விவேகியாக இருக்கான், ஆனால் இன்னும் அவன் போகணும். அப்படி இருந்து அவங்களுக்காக திரும்பி ஞாபகப்படுத்துகிற போல இவன் என்ன பண்ணணும், சாந்தா தாந்தா உபரதா திதிக்ஷு சமாஹிதா அப்படின்னு 5 விஷயங்கள் சொல்கிறது. இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இங்கே ஒரு கனெக்ஷன் கொடுக்கணும். என்னன்னா, இப்போ சொன்னது என்னன்னா, ஷமஹா தமஹா உபரதி திதிக்ஷா சமாதானமனி அந்த ஷமாதி ஷட்க சம்பத்திலோ சொல்கிற 6லோ 5 சொல்லப்பட்டதுங்க. ஆனால் எப்படி சொல்கிறது, ஷமம் மனோநிகிரம் இருக்கிறவனும் சாந்தா, அது விசேஷணம், அது குவாலிஃபிகேஷன் வேல்யூ, அது இருக்கிறவனும் சாந்தா. இந்திரிய நிகிரகம் தாந்தா, தமம் இந்திரிய நிகிரகம் அது இருக்கிறவனும் தாந்தா, நௌன மாற்றி சொல்கிறது. அதேபோல் உபரதி அது இருக்கிறவனும் உபரதா. உபரதனே பதத்துக்கு விட்ராஸ், விட்ரா அப்படியானே அது புரிஞ்சுதா. லோக வியாபாரங்களிலிருந்து விரமிச்சுக்கணவன். அப்புறம் திதிக்ஷா அப்படின்னா சகிக்கக்கூடிய சகன சக்தி இருக்கிறவனும் திதிக்ஷு. அப்புறம் சமாதானம் அநேதுக்கு வந்து இங்கே சமாஹிதா. இங்கே சமாதானம்னா ஆக்சுவலாக சமாதானம் ஆயிட்டாங்க, அவங்க 2 பேர் பேசிக்கிட்டாங்க. இப்போது அது இல்லை, குழந்தை அழுறது, ஏதோ வாங்கித்தா வாங்கித்தா வாங்கித்தான்னு, அவனுக்கு அது கொஞ்சம் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் சமாதானம் ஆயிட்டாங்க. அது இல்லை, சித்தஸ்ய லாலனம் கடியாதனே சங்கராச்சாரியர் விவேக சூடாமணிலும் இந்த திதிக்ஷை சமாதானத்துக்கு அர்த்தம் சொல்லும் போதோ நான் சித்தஸ்ய லாலனம். இப்போ மனசுக்கு காஃபி சாப்பிடணும்னு தோணும் போது அது காஃபி கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தேங்க்யூன்னு கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருக்கும். அப்படி கேட்டதில் வாங்கி கொடுக்கறது சமாதானம் கிடையாது. சம்யக் ஆதானம் சமாதானம், சரியான விதத்தில் ஏறி உட்கார்றது. அது என்ன, எங்கே ஏறி உட்காரணும், அதனால சம்யக் தி புத்தியில், புத்தினி எங்கே உட்கார வைக்கணுமோ ஆத்மல உட்கார வைக்கணும். சம்யக் ஆதானம் சமாதானம்
சமயக் தியானம் அதில் வந்து இதெல்லாம் கனெக்டட் வேர்ட்ஸ் தான். சரி, சமாஹிதன்னா சமாதானம். அடுத்தது எங்கே கூட எந்த உபனிஷத்தில் கூட இந்த சாதன சத்துஷ்டய சம்பத்தின்னு அடிக்கடிக்கு பேசுகிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ? ஞான மார்க்கத்தில் வரணும், இவன் வந்து சாதன சத்துஷ்டய சம்பத்தி இருக்கிறவன் தத்துவபோதலும் வந்து விவரமாக பேசியிருக்கோம். அதில் வந்து விவேக வைராக்கிய ப்ளஸ் இந்த சமாதி ஷட்க சம்பத்தி முமுட்சுத்துவம், இது 4 குவாலிஃபிகேஷன்ஸு எங்கே சொல்லியிருக்கே? நம்ம இத்தனை வருஷமாக பேசிகிட்டே இருக்கிறோம். விவேக சூடாமணியில் சங்கர் சொன்னார், அங்கே வேறு ஏதோ புஸ்தகத்தில் உபனிஷத்தில் எங்கே சொல்லியிருக்கேன்? வேறு எந்த உபனிஷத்தில் ஒரே இடத்துல சொல்லலை. ஆனால் ஆச்சாரியர்கள் மகாத்மர்கள் வந்து 2 உபனிஷத்தில் வந்து இதெல்லாம் சேர்த்து சேகரித்து இப்படியேன்னு அமைத்து வச்சு கொடுத்தாங்க சாதன சதுஷ்டய சம்பத்தி. அதில் விவேக வைராக்கிய முமுட்சுத்துவம் வந்து கட்டோபனிஷத்தில் வந்து எடுத்து கொடுத்தாங்க. அது சொல்கிறேன் எங்கே வருது கட்டோபனிஷத்தில். பிருஹதாரண்யகத்தில் இங்கே இப்போது 5, அந்த சமாதி ஷட்க 6ல் 5 சொல்லியாச்சு. அப்புறம் இன்னொன்று என்ன ஆயிடுச்சு சார்? இங்கே என்ன பண்ணணும்? நம்ம படிக்கிறது சங்கரர் ஏதுனா காண்வ சாக்கைக்கு சேர்ந்த பிருஹதாரண்யகோபனிஷத்து. இதில் சமாஹிதான்னு மட்டும் சொல்லி சமாதானம்னு 5 சொல்லுது. மாத்தியந்தின சாக்கைக்கு சேர்ந்த இன்னொரு பிருஹதாரண்யகோபனிஷத்து இருக்குது. அதுக்கு வந்து வித்யாரண்ய சுவாமி காமெண்ட்ரி எழுதியிருக்காரு, சுரேஸ்வராச்சார். அதில் சின்ன வித்தியாசம் இருக்குது. நான் இன்ட்ரடக்ஷனில் பேசியிருக்கேன். அங்கே போய் பார்த்தா அங்கே ஸ்ரத்தா பற்றி சொல்லப்பட்டிருக்கு, இங்கே ஸ்ரத்தா சொல்லலை. இங்கே சமாதானம் சொல்லியிருக்கு, அங்கே சமாதானம் சொல்லலை. அப்போது ஸ்ரத்தா அங்கேருந்து எடுத்துக்கோ, இங்கே சேர்த்துட்டா ஆராய்ச்சா வேறு எங்கேயுமே இருக்காது. அந்த உபனிஷத்தில் இப்படி பக்கத்தில் சாந்தா தாந்தா உபரதா. அப்போ எங்கேருந்து வந்துச்சு இந்த சாதன சத்துஷ்டய சம்பத்தின்னா ஆச்சாரியர்கள் எல்லோரும் இதெல்லாம் படித்ததுனால சேர்த்து கொண்டு வந்து இதான் சாதன சத்துஷ்டய சம்பத்தின்னு வச்சுட்டாங்கோ. பாருங்க பிருஹதாரண்யகம் எப்படி கனெக்ட் பண்ணுறது. சரியா? சரி, அந்த கட்டோபனிஷத்தில் அது எங்கே சார் அப்படின்னு பார்த்தா கட்டலோ 3 அங்கே நச்சிகேதர் யமதர்மராஜர் கூட பேசும்போது அங்கே ஸ்ரேயஷ்ச பிரேயஷ்ச மனுஷ்யமேதஹ தௌ சம்பரீத்ய விவினக்தி தீரஹ. அந்த விவினக்தி அనే வார்த்தை விவேகம். என்ன சொல்கிறதுன்னா, ஒருத்தர் முன்னாடி இந்த பாருப்பா, இது உனக்கு ஹிதம், இது உனக்கு பிரியம், உனக்கு டயபெட்டிஸ் இருக்குது எனக்கு தெரியும், 400 சுகரு, ஓகே. ஸோ இது லட்டு நாக்குக்கு நல்ல ருச்சியாக இருக்கும், இது வேறு நார்த் இந்தியா ஸ்பெஷல் ஏதோ அந்த ஸ்வீட்டு இங்கெல்லாம் கிடைக்காது. இது பிரியமாக இருக்கும், இது ஹிதமாக இருக்கும். எது சுகர் இல்லாத வேறு ஏதோ சும்மா பாயசம். இது ஸ்ரேயஸ் உனக்கு, இது பிரேயஸ். இப்படி 2 மனுஷனுக்கு முன்னாடி இப்படி காட்டிட்டா அதில் தீரனும் விவேகம் இருக்கிறவனு எது செலக்ட் பண்ணிக்குவான்? அதுதான் இங்கே விஷயம். விவேகம் இருக்கிறவன் ஸ்ரேயோஹி தீரஹா அபி. தீரர் வந்து அந்த ஸ்ரேயஸ்னே கேட்டுக்குவான். ஆனால் மந்தஹா பிரேயா உருணீத்தே, இந்த டல்விட்டட் விவேகம் இல்லாதவன் வந்து இது நல்லா இருக்கேன். பார்த்தீங்களா? இப்போ என்ன வந்துச்சு இதில்? விவேகம் అనేది பாயிண்ட் அவுட் செய்யப்பட்டது. டைரெக்டாக இல்லை, விவேகம் அనే வார்த்தை அப்படி இல்லை, விவினக்தி.
டிசெக்ட் அண்ட் டிசர்ன் அண்ட் டிசைடு, விவேகம் அதுக்கு பேர். அப்புறம் இது மாதிரி இன்னும் 2 சொல்லணுமே, வைராக்கியம் சொல்லணும், முமுட்சுத்துவம். அது எங்கன்னு அங்கே பக்கத்தில் அடுத்த மந்திரத்திலேயே நத்வம் பிரியான் பிரிய ரூபாஷ்ச காமான் அபித்யாயன் நச்சிகேதா அத்தியஸ்ராட்சீஹி. இது யமதர்மராஜன் நச்சிகேதனை பாராட்டே, என்ன பிள்ளைட நீ, உன்ன மாதிரி எனக்கு சிஷ்யனு கிடைச்ச பாரு, எனக்கு ரொம்ப பெருமை. யார் இருப்பான் உன் மாதிரி நான் பார்த்ததே இல்லை சொல்லி, நீ பிரியமாக இருக்கிறது பாருங்க, பிரியமான வார்த்தை மாற்றியாச்சு அங்கே பிரேயஸ்ன்னு. பிரியமாக இருக்கிறது அதெல்லாம் நல்ல, நான் ரம்பா ஊர்வசி ஸ்வர்க்கம் இதெல்லாம் தரேன், குதிரை தரேன், ரதம் தரேன்னு சொன்னால் நீ அது எல்லாமே எதுவுமே எனக்கு வேண்டான்னு சொல்கிற பாரு, சூஸ் பண்ணிக்கல. அது எல்லாத்தையும் நீ விட்டுட்டியே, விட்டுட்டு என்ன ஆயிடுச்சு, நீ அத்தியஸ்ராட்சீஹி. நீ விட்டி கொடுக்கறது வைராக்கியம் தானே. அதுக்கப்புறம் அத்தியஸ்ராட்சின்னா நீ அதெல்லாம் விட்டி கொடுத்த அவனா இருக்கேன். நீ வைராக்கியம் உனக்கு எவ்வளோ. ஊரில் நான் பார்க்குறேன், உலகமெல்லாம் நான் அங்கங்கே போய் பார்க்குறேன். 100 வயசு இருக்கிறவன் எல்லோரும் போனால் நான் தானே போனேன் கொண்டு வரதுக்கு, யமதர்மராஜன் எல்லாம் போய் பார்க்குறேன். அவன் கடைசியில் வரும்போது கூட அது ஏதோ கேட்குறான், எனக்கு கொஞ்சம் இது கூட அது கூட, பிள்ளை எங்க பேரன் எங்கன்றான்னு தவிர ஒரு பையலும் கிருஷ்ணா நாராயண சொல்ல மாட்டேன். அதனால உனக்கு அப்போ நீ என்ன விரும்புகிற, எனக்கு சத்தியம் வேணும். அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத், தர்ம அதர்மங்களுக்கு மிஞ்சி இருக்கிற சத்தியம் ஏதாவது இருக்கா, உனக்கு பின்னாடி ஏதாவது சத்தியம் இருக்கா, அசல் நீ யார் யமதர்மராஜனே அது சொல்லி அவர்னே கால் பிடிச்சி எடுக்கிறார். உனக்கே போஸ்ட்டு பர்மனெண்ட் கிடையாது, எனக்கு தெரியும் அதெல்லாம். அப்படி உங்களுக்கு ஏதாவது தர்மத்துக்கு அதர்மத்துக்கு மிஞ்சி இருக்கிற ஏதாவது சத்தியம் தெரிஞ்சிருந்தா அது சொல்லுங்க, நீங்கள் சொல்லலை நான் போயிடுவேன். அப்போ என்ன, எனக்கு அந்த சத்தியம் முமுட்சுத்துவம் இருக்கே இல்லையா, வைராக்கியம் இருக்குது, முமுட்சுத்துவம் இருக்குது, விவேகம் இருக்குது. இந்த 3 கட்டோபனிஷத்துலேருந்து எடுத்துக்கிட்டோம், இந்த 6 பிருஹதாரண்யத்துலேருந்து எடுத்துக்கிட்டோம். மொத்தம் சேர்த்து சாதன சதுஷ்டய சம்பத்தி. அதுக்கப்புறம் இவன் சொல்கிறான், இப்போ அந்த இதெல்லாம் இருக்க ஒருத்தனுக்கு நடுவில் சாதனம் ஒரு நமக்கு சூச்சனை, மறந்துட்டோம் என்னமோ அதெல்லாம் பலமாக வச்சுக்கோ. இவன் இப்போ இவன் பாப்பானாமா, ஆத்மனியேவ ஆத்மானம் பஷ்யதே இங்கே இருக்கு மந்திரத்தில். அவன் இப்போ அவன் புத்திக்குள்ளேயே அவனும் சாட்சி ரூபமாக இருக்கிற அந்த ஆத்மனை பார்க்குறான். ஆத்மனி ஏவ, ஒரு ஆத்மனா புத்திக்குள்ளேயே சாட்சி. நான் అనేది புத்தி இல்லை, அது சாட்சி. కానీ எங்கே அந்த சாட்சி சொல்கிறது பேசுகிறது, இதோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ளே, இந்த மைண்டு புத்திக்குள்ளே அதுன்னு தெரிஞ்சுக்கிறான் இவனும். இப்போ இப்படிப்பட்ட குவாலிஃபைடு பர்சனை சாட்சின்னு கண்டுபிடிச்சிக்கிறான் அவனுக்குள்ளேயே. நான் అనేది சாட்சி மாறாதது. அதுக்கப்புறம் ஆனால் இவ்வளோ தான் சொல்லியிருக்கு உபனிஷத்தை. ஆனால் இவனை இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலேக்கு போகணும். எனக்குள்ள புத்திக்குள்ள சாட்சியானே விட்டுட்டா அது இன்னும் கூட லிமிட்டடாக இருக்கும். அப்புறம் என்ன ஆகணும், இவன் சர்வாத்மானம் பஷ்யதி, சர்வத்திர சமதர்சனம் வரும் இவனுக்கு வரணும். அது இங்கே மென்ஷன் பண்ணல, ஆட்டோமேட்டிக்கலி அது வரணும். சர்வாத்ம பாவம், ஆத்மா இந்த இடத்துல மட்டும் இல்லை, அப்புறம் அனாத்மா అనేది இன்னொன்று கிடையாது. முதல்ல என்ன பேசுகிற வேதாந்தத்தில் இதெல்லாம் அனாத்மா அனாத்மா அனாத்மா, உட்டிக்குடு அனாத்மா అనేది இல்லை. சர்வாத்ம பாவம் என்ன தெரியுமா, எல்லாருக்குள்ள ஆத்மா இருக்குன்னு சொல்கிறது இல்லை. ஆத்மா தவறு ஒன்று கிடையாது, எல்லாருக்கும் உள்ள கிடையாது.
உள்ள வெளியில் అనేది கிடையாது. அப்போ மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், மாயா, பிரகிருதி எதெதில் நீ அனாத்மன்றியோ அதெல்லாம் பிரம்மந்தான். அது புரிஞ்சானே தானே அப்போது ஏகமேவா த்விதீயம்னு சொல்ல முடியும். இல்லைன்னு எப்படி அது எஸ்டாப்ளிஷ் ஆகும்? நீ இன்னொரு பக்கம் அனாத்மா பற்றி பேசுகிற, மாயா பற்றி பேசுகிற. ஓ அதையும் இருக்குது, பிரம்மம் இருக்கிற. உனக்கு புரியறதுக்கு முதல்ல இதெல்லாம் சொல்கிறோம். உன்னுடைய அனுபவம் ஏதோ இந்திரியங்கள் பார்க்குற அதுன்னு நீ பார்க்குறதே பிரம்மந்தான், பார்க்குறவனும் பிரம்மந்தான். சர்வம் பிரம்மமயம். அது ஃபைனல். அந்த விஷயம் இங்கே சொல்லலை, அதை ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் வரலன்னா, சர்வம் பிரம்மமயம்னே ஸ்டேஜ் வரலன்னா என்ன நஷ்டம்? த்விதீயாத்வை பயம் பவதி. உபனிஷத்து சொல்லியிருக்கு, தைத்திரியத்தில் பல இடத்துல 2 இருக்குன்னா பயம் கட்டாயம். நீ எவ்வளோ சொன்னாலும் சரி, நான் ரொம்ப தைரியசாலி, அச்சமில்லைன்னு ஒருத்தர் ஒரு மாமா சொல்லிகிட்ருக்கிறாரு. சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒய்ஃப் வந்தாங்க. வந்து யாருக்கு అని கேட்டான். பாரதியாருக்கு. இவருக்கு ஒய்ஃப் வந்து அவ்வளோ பயம். பாரதியா இருக்கிறான். அதனால் இல்லை, த்விதீயாத்வை பயம் பவதி. அதனால் உனக்கு பயம் போகவே போதாது. நீ கடவுள் பேர் சொல்லு, என்னுடைய இஷ்ட தெய்வம் சொல்லு, அது சொல்லு, பயம் இருந்துகிட்டே இருக்கும். 2 அண்ணாவே பயம். இது சொல்லி அப்புறம் திரும்பி அப்படி என்ன அர்த்தம்? ஞானநிஷ்டா பவதி. இப்போ ஞான பலத்தின் மறுபடியும் சொல்கிறது மந்திரம். எப்படி சொல்கிறது? நான் ஏனம் பாப்மா தரதே. கொஞ்சம் மேலே சொன்னது போல் இருக்கு. இவனி பாப்பம் வந்து ஓவர்டேக் பண்ணவே பண்ணாதாமா. இவனுக்கு கிட்ட வராது பாப்பம். சர்வம் பாப்மானம் தரதி. ஆனால் இவனு எல்லா பாப்பத்தினையும் தாண்டி விட்டுட்டு போயிட்டான். அது இவன் மேலே டாமினேட் பண்ணுறதில்லை, ஆனால் இவனை டாமினேட் பண்ணி போயிட்டான். 2 விதமாக சொல்லு. நயேனம் பாப்மா தபதி. இவனு பாப்பம் வந்து கஷ்டப்படுத்துறது, துக்கப்படுத்துறது, துரத்துறதே இல்லை. ஆனால் இவனும் சர்வம் பாப்மானம் தபதி. இவன் இங்கே பாப்பம்னு சொன்னால் புண்ணியம் கூட சேர்த்துக்கணும். புண்ணிய பாப்பம் விதூய. அதுதான் தர்ம அதர்மம். அதுதான் பகவத்கீதை கடைசியில் சர்வதர்மான் பரித்யஜ. புண்ணியம் பாப்பம் 2த்துனே கொடு, சர்வத்தினு தியாகம் பண்ணு, தர்ம அதர்மங்களையும் கொடுத்துரும். அதனால் இவன் மொத்தத்தினையும் இவன் பஸ்மம் பண்ணிட்டான். ஞானி he destroyed everything. புண்ணிய பாப கர்ம பந்த this that thing. What a wonderful ஞானம். அப்புறம் இவன் வந்து இப்போ இப்படிப்பட்ட விபாபஹ விரஜஹ அவிசிகித்சஹ ஏவ இல்லைங்க பிராமணா பவதி. இது எகெயின் அண்டர்லைன். இப்போதான் அவன் பிராமணன் ஆகிடுறான். பாருங்க, நவ் ஓன்லி பவதி ஹி பிகம்ஸ் பிராமணன்னு சொல்கிறது உபனிஷத்து. என்ன சொல்லி? எப்போ இவன் விபாபன் ஆகிடுறானோ அப்படின்னா புண்ணிய பாப்பங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டானோ, மனசு இனிமேல் சிந்தலை விடுவிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். விரஜஹா. இதுக்கு சங்கரர் என்ன அர்த்தம் கொடுக்குறாருன்னு சிம்பிளாக சொல்கிறேன். விபாபஹன்னா கர்மரஹிதா, விரஜஹன்னா காமரஹிதா, அவிசிகித்சஹன்னா சம்சயரஹிதான்னு அர்த்தம். அப்படின்னா அவித்யா ரஹிதா. சம்சயம் எப்போ வரும்? அவித்யா இருக்கிறவனுக்கும் டவுட் வரும். அதனால தான் நம்ம மனனம் பண்ணி சம்சயம் எல்லாம் தீர்த்துக்கணும்னு சொன்னோம். அப்போது அவித்யை இல்லை, அப்போது சம்சயம் இல்லைன்னு அவித்யை இல்லை. என்னாச்சு? இப்போ 3 சேர்த்து சொல்லுங்க. என்னாச்சு? அவித்யா காம கர்மங்கள் ஊட்டி போயிடுச்சு. அது 3 தானே காரணம். அடுத்தது என்ன? அவித்யா காம கர்ம ஜென்ம.
சொல்லிட்டோம் நிறைய வாட்டி. இந்த சைக்கிள் உடஞ்சி போச்சு. உடஞ்சி போச்சு. ரிப்பேர் பண்ண வேண்டியதில்லை, ரிப்பேர் பண்ண முடியாது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகா? பாப்ப கர்ம காம காம கர்ம ஜன்ம ஏதில்லை. எப்படின்னு ஜீவன் முக்தா பவதி, ஜீவன் முக்தன் ஆயிட்டான். அப்புறம் ஏஷா பிரம்மலோக சாம்ராடிதி. இப்போ இங்கே நின்று இப்படி சொல்லி அதுதான் பிரம்மலோகா. ஏ சாம்ராட் ஜனகா, ஏ ஜனகா, சாம்ராட் ஏனம் பிராபிதா அசி. முதல்ல என்ன சொல்கிறாரு? ஏஷா பிரம்மலோகா. இங்கே சொல்லணும் 2 பாயிண்ட். இங்கே பிரம்மலோகம் అనేதுக்கு அந்த ஹையர் ஹெவனுக்கு சம்பந்தம் இல்லை. முந்தாவது மந்திரத்தில் கூட இப்படி ஆத்மலோகான்னு ஒரு பதம் வந்துச்சு. இல்லை பிரம்மலோகம்னு கூட வந்தால் நம்ம அங்கே என்ன டிரான்ஸ்லேட் பண்ணோம்? ஆத்மா லோக అనేதுக்கு அர்த்தம் இடம் கிடையாது, చైతన్యం అర్థం. సెల్ఫ్ ఎఫల్జెంట్ అని అర్థం. స్వయం ప్రకాశకం అని అర్థం. స్వయం ప్రకాశక ఆత్మ తిరిపి పడిగణం. లోక ఆత్మ, ஸ்வயம் பிரகாஷக ஆத்மா. பிரம்மத்துக்கு இங்கே சம்பந்தமே கிடையாது, அந்த பிரம்மனுக்கு. அப்படின்னு சொல்லி இதுதான் பிரம்மலோகம். அப்படின்னா இதுதான் பிராமி ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த. 2வது அத்தியாயம் கடைசி ஸ்லோகம். பிராமி ஸ்திதி இத பிரம்மலோகம். ஏ சாம்ராட் ஜனக, நான் சாம்ராட் ஏனம் பிராபிதா அசி, நான் ஒன்று கொண்டு வந்து இதில் இங்கே சேர்த்துட்டேன், நான் இங்கே கொண்டு வந்து விட்டுட்டேன் என்றார். பிராபிதான்னா என்னால் கொண்டு வரப்பட்டு அன்னார்த்தம் கொடுக்கப்பட்டு நீ இந்த பிரம்மலோகத்துக்கு வந்துட்டாய். ஆனால் எப்படி எடுத்துக்கணும் அர்த்தம்? அப்போது என்ன யாக்ஞவல்கர் ஜனகனை இங்கே தோல் மேலே உட்கார வச்சுட்டு சுவாமி சின்னமயானந்த ஜோக்கை சொல்லுவார். குரு இஸ் நாட் ஏ மியூல் டு கேரி த சிஷ்யா. குருன்னா அந்த சின்ன போனி இருக்குமே, ஹார்ஸ், அதுபோல் மேலே உட்கார்ந்தா அது கொண்டு போன மாதிரி குரு நெவர் கேரிஸ் த சிஷ்யா. அதனால் இங்கே பிராபிதன்னா என்னால் கொண்டு வந்து உன்னை சேர்த்திட்டப்பார், சேர்க்கப்பட்டாய். அப்படி அர்த்தம் என்னன்னா, எனிஹோ நீ அதிருஷ்டவான், கேட்டாய் 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 முதல் நீ வேணுமனு கேட்டாய், வாங்கிட்ட, கேட்டாய், வாங்கிட்டாய். அசி யாக்ஞவல்க்ய சகோவாச்ச. இப்படி சொல்லிட்ட ஜனகர் முடிவு செய்கிறாரு. என்னன்னா, அவருக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட். குரு இப்படி சொல்கிறார், இப்படிப்பட்ட குரு, ஆஹா, அவருக்கு ஒரே ஆனந்தம். அஹோ குரு, அஹோ குரு, அஹோ ஞானம், அஹோ ஞானம், அஹோ அகம். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு சந்தோஷம். அந்த அப்பெல்லாம் 1000 பசுமாடு சொல்லிட்டு இருப்பார்ல நடுநடுல. இப்போ சஹ அகம் பகவதே விதேகான் ததாமி. நான் விதேக ராஜ்யம் மொத்தத்தை நீ உங்களுக்கு தானம் பண்ணிட்ட. அது மட்டும் இல்லை, என்ன மாம்ச அபி சஹ ததாமி இதி, என்னும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்ப சந்தோஷம். கடிச்சுத்தி வாங்கிட்டேன், அடைஞ்சிட்டேன் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் ஜனகர் பேசி முடிச்சிட்டார். இன்னொரு சின்ன மந்திரம் இருக்கு, அது டாபிக் முடிஞ்சது. ஜஸ்ட் உபனிஷத்து ஞானநிஷ்ட ஞானம் கஷ்டமாக இருக்க, ஞானநிஷ்ட கஷ்டமாக. சரி, அப்படி இருக்கிற அந்த லெவல் மத்தியம அதிகாரிகளுக்கு சரி இப்படி ஒரு சின்ன உபாசனாவாக பண்ணும், சகுண உபாசனை இன்னும் சொல்லி மறுபடியும் திரும்பி
நிர்குண ஞானம் 10, 24, 25 குட்டி குட்டி ஸ்லோகங்கள் அடுத்த வாரம் பார்த்து அந்த பிராமணம் முடிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி படித்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.